Good morning students. இன்னைக்கு நம்ம database management system unit 1 ஓட part 3 வந்து பார்க்க போறோம். இதல ஃபுல்லா நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா database உடைய models, different types of models எப்படி இருக்கும், அதோட architecture எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த டாபிக்ல நம்ம பார்க்கலாம். இந்த part 3 database management system உடைய first unit ஓட part 3 பார்ட்ல இப்போ நம்ம பார்க்க போறது database models. Database models na என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா ஒரு டேட்டாபேஸை நம்ம டிசைன் பண்றதுக்கு நமக்கு ஒரு அதோட லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஒரு ஃபண்டமெண்டல் டிசைன் நமக்கு தேவையில்லையா அது எப்படி இருக்கணும் அப்படினு சொல்லி டிசைன் பண்ற மெத்தடாலஜிக்கு பேரு தான் டேட்டாபேஸ் மாடல்ஸ் அப்படினு சொல்றோம். சோ இது எப்படி இருக்கும் அப்படினா இட்ஸ் a type of a data model that determines the logical structure of a database. ஒரு டேட்டாபேஸ் ஓட லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் and also and fundamental determines in which manner the data can be stored, organized and manipulated. எந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும், எந்த ஸ்ட்ரக்சர் இருந்தா அதுல டேட்டா எப்படி போய் ஸ்டோர் ஆகும், அது என்ன மெத்தடாலஜில ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், அதை நம்ம எப்படி எல்லாம் மேனிபுலேட் பண்ணலாம். மேனிபுலேட்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அப்டேட். ஸோ எப்படி எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் ஒரு டேட்டாபேஸுக்கு மாடல் வந்து டிசைன் பண்ணுவாங்க. இந்த டேட்டாபேஸோட மாடல்ஸ்ல மெயினா இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்டிட்டி, ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். இந்த மூணு வேர்டை மெயினா பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கும்னா டேட்டாபேஸோட மாடல்ஸ் இருக்கும். இப்போ டேட்டாபேஸ் மாடல்ஸ் எத்தனை டைப்ஸா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். So the main database of the models are just we are divided into two category. One record based logical models, இன்னொன்னு object based logical models. நம்ம ஜெனரலா இந்த ரெண்டு கேட்டகரி பிரிக்காம எப்படி படிச்சிருவோம் அப்படினா hierarchy model, relational model, network modelனு டைப்ஸ் மட்டுமே தான் மொத்தமா படிச்சிட்டே இருக்கிறோம். பட் நமக்கு ரெக்கார்டிக்கலா பாக்கும்போது இந்த ரெண்டு டைப்பை தனியா பிரிச்சு அதுக்கு அப்புறம் படிச்சோம்னா நமக்கு ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்கும்போது ஈஸியா இருக்கும். So first record based logical model. Record based logical modelக்குள்ள மூணு கேட்டகரி இருக்கு. ஒன்னு hierarchical model, relational model, மூணாவது network model. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் பேஸ்ட் லாஜிக்கல் மாடல்ஸ்க்குள்ள ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்னு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல், இன்னொன்னு ER மாடல், அதாவது என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 5 டைப்ஸ் தான் வந்து டேட்டாபேஸ் மாடலுடைய மெயினான டைப்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரெக்கார்ட் பேஸ்டு டேட்டா மாடல்ஸ். ரெக்கார்ட் பேஸ்ட் டேட்டா மாடல்ஸ்க்கு மூணு டைப் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஹைரார்கி மாடல், ரிலேஷனல் மாடல் அண்ட் தென் நெட்வொர்க் மாடல்னு சொல்லிட்டு அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹைரார்கியல் மாடல். ஹைரார்கியல் மாடல்னா எப்படி இருக்கும்? ஹைரார்கி அப்படின்னாலே ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு சிங்கிள் ரூட் நோடு இருக்கும், அதில் இருந்து அடுத்தடுத்த லெவலாக என்ன செஞ்சுட்டு இருக்கும் அப்படின்னா அந்த நோடு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். இதில் பார்த்தோம் அப்படின்னா ரூட் நோடு ஒன்று தான், அதுல இருந்து சைல்டு பிரிஞ்சுட்டே இருக்குமே தவிர 4-5 ரூட் ஒன்னா கம்பைன் பண்ணி அந்த மாடல்ல இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் த புக், புக்குக்குள்ள என்னென்னலாம் பேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில இண்டெக்ஸ் பண்ணிருப்போம். அந்த பேஜுக்கு போய் பார்த்தோம்னா அந்த கண்டென்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாடல்ஸை வந்து நம்ம ஹைரார்கி மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதோட டயக்ராம்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலேஜ் இருக்கு, அந்த காலேஜ்க்குள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், காலேஜுக்குள்ள டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும், அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கும். இப்போ டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதில் கோர்சஸ் இருக்கு, அதில் ஒர்க் பண்ணுற ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. கோர்சஸ் பார்த்தோம்னா தியரி எத்தனை அவர் இருக்கு, லேப் எத்தனை அவர் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இது பார்த்தோம்னா இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஹெட்டிங்க்கு கீழே அதர் ஹெட்டிங்ஸ் அப்படி ஒரு ட்ரீ லைக் ஃபார்மேட்ல வர்றதுனால இதுக்கு பேர் நம்ம ஹைரார்கி மாடல் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிளுக்கான டெஃபினேஷன்ஸ் தான் பக்கத்தில் கொடுத்துருக்கோம். இது 1-to-1 ரிலேஷன்ஷிப்ல போயிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா நெட்வொர்க் மாடல். நெட்வொர்க் மாடல்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹைரார்கி மாடல் மாதிரியே தான், பட் இது கொஞ்சம் எலாபரேட்டட் டைப்பாக இருக்கும். என்ன அப்படின்னா அது 1-to-manyல இருந்து, அதாவது ஒரு காலேஜுக்குள்ள நிறைய கோர்சஸ் அப்படி நம்ம கொண்டு வந்த மாதிரி. பட் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா நெட்வொர்க் மாடல்ல மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் இருக்கும். மெனி டு மெனினா எல்லாரும் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது எதுக்காக அப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா பேரண்ட் நோட்ல இருந்து எல்லா டேட்டாஸும் எல்லாருமே கம்பைண்டா ஆக்சஸ் பண்ணும்போது நமக்கு ஆக்சஸிங் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்டாகவும் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் கொடுத்து அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வாங்கி அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வாங்கணும்னு சொல்லும் போது இதோட டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கும். ஹைரார்கி மாடல்ல அந்த டிஸ்அட்வான்டேஜை ஓவர் கம் பண்றதுக்காக தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த நெட்வொர்க் மாடல் கொடுத்துருப்பாங்க. நெட்வொர்க்கிங் பண்ணும்போது நம்ம டைரக்டா ரூட் நோட்ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி பண்றதுனால நமக்கு ஆக்சஸிங் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும். இப்போ இதோட டயக்ராம் பாருங்க, ஏல இருந்து B2 B1 ரெண்டுக்கு டேட்டாஸ் போகுது. அதே மாதிரி C2க்கு பாத்தீங்கன்னா B1ல இருந்து இன்ஃபர்மேஷன் வரும், B2ல இருந்து இன்ஃபர்மேஷன் வரும். அப்படி இருக்கும் போது இது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனீங்கன்னா நமக்கு திருப்பி சுத்தி வரும்போது லேட் ஆயிடும். இப்போ C2 பாத்தீங்கன்னா B1 டேட்டாஸை எடுக்கும்போது ஈஸியா A ஆக்சஸ் பண்ணிடுவாங்க, B2 டேட்டாஸ் எடுக்கும் போதும் நம்ம A ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் நெட்வொர்க் மாடலுக்கான எக்ஸாம்பிள்.
இப்போ அடுத்து மூணாவது ரிலேஷனல் மாடல். ரிலேஷனல் மாடல்ஸை வந்து ரொம்ப நம்ம காமனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாடல்ஸ்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாடல் வந்து ரிலேஷனல் மாடல் தான். காரணம் என்ன அப்படின்னா இது டேபிள் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய மாடல். இந்த ரிலேஷனல் மாடல்ஸ் வந்து 2 டைமென்ஷனல் மாடல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா டேபிள்ல ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். அப்ப ரெண்டு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா ரோ 1 காலம் 1 பிரிக்கும் போது இது 2 டைமென்ஷனல் ஃபார்மேட்ல இருக்குது. இதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா EF கோட் அப்படின்றவர் 1970ஸ்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாடல் தான் வேர்ல்ட் வைட்ல நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாடல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இந்த டேபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதனால தான் இதை ரிலேஷனல் மாடல் அப்படின்ட்டு இதுக்கு நேம் பண்ணியிருக்காங்க. இதான் இதோட எக்ஸாம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கு. அதில் நேம் ஏஜ்னு சொல்லி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் சப்ஜெக்ட் நேமுக்கும் அந்த ஸ்டூடெண்டோட நேமும் டீச்சர்ஸ் நேமும் இருக்கு. இப்போ இது ரெண்டையும் கிளப் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு காமனாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் என்ன இருக்கும், ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கும், சப்ஜெக்ட் ஐடி இருக்கும், ஸ்டூடெண்டோட மார்க்ஸ். இப்போ எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கிற மாதிரி. ஸோ இதுக்கு பேர் ரிலேஷனல் மாடல். ரிலேஷனல் மாடலுங்கிறது டேபிளில் இருந்து கண்டென்ட்டை எடுக்கிறது. இப்போ இது வந்து டயக்ராமட்டிக்கலா பார்க்கறத விட இப்படி டேபிளா போடும்போது நமக்கு ஆக்சஸிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து ரெக்கார்ட் லாஜிக்கல் மாடல்ல உள்ளது. இப்போ மூணாவது அடுத்த டாபிக் வந்து ஆப்ஜெக்ட் பேஸ்டு லாஜிக்கல் மாடல்ஸ். ஆப்ஜெக்ட் பேஸ்ட் லாஜிக்கல் மாடல்ஸ்ல ஒன் அண்ட் மெயின்லி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ER மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். இந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் வந்து இது ஒரு ஃபார்மர் மாடல்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப பழமையான மாடல். இதுல வந்து எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா பிக்டோரியல் ஃபார்மேட்ல இருக்கும். பிக்சர்ஸ் வச்சு நம்ம வந்து டேட்டாஸை வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதில் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இதுக்கான டயக்ராம். இதில் ஸ்டூடெண்ட்டுங்கிறவங்க ஒரு என்டிட்டி அப்படின்னா அது ஒரு ரெக்கார்டு அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்பாங்க, இது எப்படி டினோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸில் வந்து என்டிட்டியை வந்து டினோட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேம் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், ஸ்டூடெண்டோட ஐடி இருக்கும், ஏஜ் இருக்கும். இதெல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, என்டிட்டியையும் ஆட்ரிபியூட்ஸையும் வச்சு இந்த மாடலை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த ஒரு என்டிட்டிக்கும் இன்னொரு என்டிட்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை இதில் பார்க்கறதுனால தான் இதை என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் ER மாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த ER மாடல்ங்கிறது நமக்கு ஒரு தனியான ஒரு டாபிக். அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு நம்ம யூனிட்ல அது ஒரு டாபிக்ங்கிறனால இதை பற்றின டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ஸை நம்ம அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம இதை பார்க்கலாம். இப்போ இந்த இது வந்து டேட்டா மாடல்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த டேட்டா மாடலில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னா ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் டேட்டா மாடல்ஸ் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. பிகாஸ் இதுக்குள்ள 5 மாடல் இருக்கு. ஸோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் அதோட இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அதை ஸ்பிளிட் பண்ணி கேட்கும் போது எக்ஸ்பிளைன் நெட்வொர்க் டேட்டா மாடல், ஹைரார்கி டேட்டா மாடல், ரிலேஷனல் டேட்டா மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்ல மொத்தமா 5 மார்க்ல கேட்கலாம் அப்படின்னு எடுத்தாங்கன்னா அப்ப அதுக்கு நம்ம டயக்ராம் போட்டு ரொம்ப டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. டேட்டா மாடல்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னன்னு போட்டு ஒவ்வொரு டைப்பை பத்தியும் அதோட டெஃபினிஷன் மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா போதும். இதுதான் டேட்டா மாடல்ல உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ER மாடல் மட்டும் நமக்கு சிலபஸ்ல தனியா கொடுத்துருக்கிறதுனால அதை மட்டும் அடுத்த பார்ட்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.